ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கரண், சித்தார்த், நந்தினி இவர்கள் இருவரும் இன்று ஆண்டவர் இயேசுவுடைய இந்த பலிபீடத்திலே சூழ்ந்து நின்று குடும்பமாக உங்களை இணைக்கப் போகிற ஒரு அற்புதமான ஒரு நேரம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த வழிபாடை நாம் தொடங்குவோம். ஆண்டவர் நீங்கள் தொடங்க இருக்கிற இந்த புதிய குடும்பத்தில் ஆசிரியையும் அருளையும் நீங்கள் தொடங்குகிற பாதை முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வேண்டுமென இந்த புதிய குடும்பத்திற்காக இந்த திருமணத்தில் வந்திருக்கிற பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள் அனைவரும் இந்த பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்படியை நாம் தகுதியான ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டவர் இயேசுவுடைய இரக்கத்தையும் மறுபடியும் நாம் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூயமறையாளையும் வானதூத புதரனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கூட மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையான மகிழ்ச்சியான வாழ்வு களைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆசைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளுமே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுள்ளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறவிருக்கும் உமதடியாக நந்தினி இவர்கள் இருவரையும் அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமதருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாய் நொண்டி பெருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 முதல் 28, 31. கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் நம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை நன்றாயிருந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாமாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதின நற்செய்தி இயல் 10 இறை வாக்கியங்கள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கரண், சித்தார்த், நந்தினி, நீங்கள் இருவரும் இந்த பலிபீடத்திலே சூழ்ந்து வந்திருக்கிறீர்கள். 2 பேரும் மகிழ்ச்சியோடு இந்த புதிய ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வந்திருக்கிறீர்கள். நேற்று ஃபாதரை பார்க்க வரும்போது நந்தினி கை ஃபுல்லாக மெகந்தி, இப்படியே தான் அவங்க ஃபாதரை பார்க்குறது, யாரும் கையை தொடக்கூடாது அப்படின்ட்டு. நேற்று கேட்டோம், நாளைக்கு எப்படி தான் வருவியான்னு கேட்டோம் மாதத்துக்கு வரும்போது. இல்லை ஃபாதர் அப்படின்னு. நேற்று
சாயந்தரம் தான் இருவருமே பங்கு தந்தையை சந்தித்து நாளை திருமணம் அப்படின்னு அவங்க சொல்ல வந்திருந்தாங்க. இந்த 2 பிள்ளைகளும் உண்மையிலே மகிழ்ச்சியோடு அவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இந்த திருமண வாழ்க்கையிலும் அந்த மகிழ்ச்சியோடு தான் 2 பேரும் சிரிச்ச முகத்தோடு இந்த குடும்பத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். அவை எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தாலும் இவங்கள் இருவரையும் இங்கு இணைத்தது யார்? கடவுள். கடவுள் தான் உங்களை இந்த இடத்திலே ஆண்டோடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் தந்தை தாய் ஒருவேளை டெரன்ஸ் அவங்கள சூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது டெரன்ஸ் சித்தார்த்தனுடைய அப்பா அம்மா நந்தினி சூஸ் பண்ணிருக்கலாம். என்னதான் 2 குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து இந்த திருமணத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காலும் ஆண்டவருடைய அருள் இல்லை என்றால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய முடியாது. இந்த குடும்பங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் முழுமையாக ஆண்டவர் இந்த 2 குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் இருவரையும் ஒரு புதிய குடும்பமாக இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆக நீங்கள் தொடங்குகிற இந்த பயணம் என்பது மிக குறுகிய பயணம் அல்ல, நெடிய ஒரு பயணம். ஆகவே இன்று போல் இருக்கிற இந்த மகிழ்ச்சியும் அன்பும் தான் உங்கள் இந்த நெடிய பயணத்தை அது கொண்டு செல்ல இருக்கிறது. அவை நீங்கள் குடும்பம் என்று சொல்லுகிற போது நீங்கள் காட்டுகிற அன்பு, நீங்கள் காட்டுகிற பாசம், நீங்கள் காட்டுகிற ஒற்றுமை, நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்கிற அமைதியான வாழ்க்கை தான் உங்கள் குடும்பங்களை ஒன்றாக சேர்த்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நோக்கி பயணம் செய்கிற போது நீங்கள் யாரை மட்டும் நினைக்கணும்? உங்க அம்மா அப்பாவை மட்டும் நினைச்சு பார்க்கணும். அவங்க எப்படி வாழ்கிறார்கள், நீங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சு பார்க்கணும். உங்கள் பெற்றோர்கள் தான் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு. ஆக வேறு ஒரு குடும்பம் அல்ல, உங்களை தாண்டி ஒரு குடும்பம் அல்ல, உங்களோடு வாழ்கிற உங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்த உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கு முன் மாதிரி. ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதை உங்களுடைய முன் மாதிரியாக பெற்றோர்களிடம் நீங்கள் காட்டுங்கள். எதைவிட மிக முக்கியமான ஒன்று, உங்களுடைய குடும்பத்தினுடைய மையம் கடவுளை மட்டும் நம்பி உங்கள் குடும்பத்தை நீங்கள் தொடங்குங்கள். உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம், சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், இவையெல்லாம் இரண்டாவது தான். இது அனைத்தையும் தருவது யார்? ஆண்டவர் மட்டும்தான். ஆகவே உங்களுடைய குடும்பத்தை கடவுளுடைய மையமாக கொண்டு வாழுங்கள். காலை முதல் இரவு வரை பல வேலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பல இடங்களுக்கு நீங்கள் போய் வரலாம். ஆனால் ஒரு நாள் முடியும் போது 2 பேரும் ஒரு பிள்ளைகளோடு இணைந்து ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். பல நேரங்கள் இருந்தாலும் அந்த நேரம்தான் கடவுளுக்கு உகந்த ஒரு நேரம். காலை முதல் இரவு வரை பல வேலைகள் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஒருவரை பற்றிய வேறுபாடு இருக்கலாம். ஆனால் திருவிவிலியம் கூறுவது போல காலை முதல் இரவு வரை மாலை பொழுது முடியும் வரை உங்களுடைய மனஸ்தாபங்கள் நீங்களாகும். ஒரு நாள் முடிந்து நீங்கள் செல்லுகிற போது உள்ளம் தூய்மையாக, மனம் தூய்மையாக நீங்கள் தூங்குவதற்கு செல்லுங்கள். இதுதான் உங்கள் குடும்பங்களை நல்ல குடும்பமாக இது மாற்றுகிறது. ஆகவே ஆண்டவரை நம்புகிற குடும்பங்களை ஆண்டவர் ஒருபோதுமே அவர் கைவிடுவதில்லை. ஆகவே அந்த ஆண்டவரை நீங்கள் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யாராலும் எவற்றாலும் உங்கள் குடும்பத்தை ஒருபோதுமே ஆண்டவர் அசைக்க மாட்டார். உங்கள் மனம் விரும்புவது போல ஆண்டவர் உங்களை எந்நாளும் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு மேல் பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடையாக கொடுத்து நீங்கள் விரும்புவது போல இந்த குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு அமைக்க ஆண்டவருடைய ஆசிரையும் அருளை நிறைவாக உங்கள் மீது என்று பொழிவாராக. இந்த உறவுகளோடு சொந்தங்களோடு அனைவரோடும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த 2 பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இவர்கள் இருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆசிரோடு இவள் என்றும் வாழ இவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களை என்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க மணமக்கள் டெரன்ஸ் சித்தார்த், நந்தினி திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார்.
இப்பொழுது மற்றொரு திருவருள் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எந்தவித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் குழந்தைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். டெரன்ஸ் சித்தார்த் என்னும் நான் நந்தினி என்னும் உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு மாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நந்தினி என்னும் நான் டெரன்ஸ் சித்தார்த் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனியுள் நிறைவேற்றி உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது என்றும் பொழிவாராக. இறைவன் நினைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியலும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நந்தி என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே அணிந்து கொள். டெரன்ஸ் சித்தார்த் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு உமது வாழ்வு தரும் வார்த்தையையும் வியத்தகு செயல்களையும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் பயணங்களில் உடனிருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பினால் அகிலத்தை ஆள்பவரே, அன்பின் சின்னமாய் திகழும் திருமணம் என்னும் திருவருட் சாதனத்தின் வழியாய் இன்று புதியதொரு வாசலில் நுழையும் எம் அன்பிற்குரிய செல்வன் டெரன்ஸ் சித்தார்த் மற்றும் செல்வி நந்தினி என்னும் தம்பதியினர் உமது அருளால் என்றும் நிலை பெற, உம் பேரன்பால் என்றென்றும் ஆட்கொள்ளப்பட, உம் ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிறைக்க பெற்று அன்பு, மகிழ்ச்சி, சமாதானத்தில் நிலை பெற்றிடும் வரம் அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் அன்பு இறைவா, இத்திருமண நாளை படைத்து இல்லறம் அமைக்க மணமக்களை அழைத்த நீர் இவர்களின் வாழ்நாள் எல்லாம் துணையாகவும் ஆதரவாகவும் அரணாகவும் இருந்து காத்திட வேண்டுமென்று
ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனி இவர்கள் இருவர் அல்ல என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, இவர்கள் இருவரும் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்திருக்கவும், இல்லாமையினாலும் இயலாமையினாலும் சேர்ந்திருக்கவும், கனிகளில் வாழ்வின் அன்பின் வெளிப்படுத்தி காண்பதில் இன்பம் வாழ்நாள் முழுவதும் வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருமணத்திலே தங்களை முழுமையாக இணைத்திருக்கிற டெரன்ஸ் சித்தார்த் நந்தினுடைய பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இதோ இந்த திருமணம் நடைபெறுகிற இடத்திலே உங்களுடைய அருளை நிறைவாக நீதாமை புனிதரலும். முதல் முறையாக ஒரு குடும்பம் என்ற அமைப்பை டெரன்ஸ் சித்தார்த் நந்தினி இந்த இரண்டு பிள்ளைகளும் இணைந்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இன்று அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதாமை நிறைவாக ஆசீர்வதியும். எந்த மகிழ்ச்சியோடு இவர்கள் இந்த குடும்பத்தை தொடங்க இருக்கிறார்களோ அதே மகிழ்ச்சி இவர்கள் குடும்பத்தில் முழுமையாக என்றும் தங்கியிருக்கவும், நாள்தோறும் உம்மையே நம்பி வாழக்கூடிய குடும்பமாக என்றும் வாழ தேவையான அருளை ஆசீரையும் பொழிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னை மாற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னை மாற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருமே. அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருமே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னை மாற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அந்த மிக சகோதர சகோதரிகளே, டெரன்ஸ் சித்தார்த் நந்தினுடைய திருமண விழாவுக்காக ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருமணத்தின் புதிய ஏற்பாடை புதுப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமையினாலும் அமைதியின் முறைவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு
உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் நீ விளைவிக்கின்றேன். பிள்ளைகளின் பிறப்பால் உணவத்தை அணி செய்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்து வருகின்றேன். ஆகவே புனிதர்வானது அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை பொழுதேத்து முடிவென்று பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை நிறைவாக பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக இந்த குடும்பங்கள் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த இரண்டு பிள்ளைகளும் இன்று போல் என்றும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடு ஜெபத்தை சொல்லி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். முழங்கால் பிரியும். அந்த மிக சகோதர சகோதரிகள், இது முக்கியமான ஒரு நேரம். இந்த சிறப்பு ஜெப வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசிரை இவர்களுக்கு தரப்போகிற நேரம். அனைவரும் கண்களை மூடி இந்த டெரன்ஸ், சித்தார்த், நந்தினி இருவரையும் நம்முடைய மனதில் நினைத்துக் கொண்டு ஆண்டவர் இவர்களுக்கு அருளை பொழிய வேண்டும் என சிறப்பாக நாம் நாடுவோம். ஆண்டவரே, ஊழியர்களாகிய டெரன்ஸ், சித்தார்த், நந்தினி அடியார்கள் இவர்களுக்காக மாண்பு கூறிய உம்மை வேண்டி நிற்கிற உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் அனைத்து காணிக்களையும் ஏற்று அழுகிறேன். இவர்களை தங்கள் திருமண நாளுக்கு நீர் அழைத்து வந்துள்ளீர். உமது அருளால் தாங்கள் விரும்பும் பிள்ளைகளை பெற்று மகிழவும், உமது அன்பினால் இவர்கள் தாங்கள் எதிர்நோக்கும் நீடிய வாழ்வையும் பெறவும் செய்கிறேன். ஆண்டவரே, இன்று திருமணத்தால் ஒன்றிக்க நீ திருவுளம் கொண்ட டெரன், சித்தார்த், நந்தினி இவர்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உமது அருளால் ஒருவர் மற்றவருக்கு உரிய அன்பிலும் அமைதியிலும் இவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்களாக. நீ மகிழ்வுடன் அழைத்து வந்துள்ள டெரன், சித்தார்த், நந்தினி என்னும் மணமக்களை மன வாழ்வின் அருளினால் உறுதிப்படுத்தியறலும். உம் திருமுன்னிலையில் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையில் இவர்களோடு என்றும் நிலைத்திருப்பீராக. நீ உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமல் அனைத்தையும் படைத்தது போல கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை 2 பிள்ளைகள் வழியாக புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, முதலாக ஏற்படுத்தி நீ குடும்பத்திற்கு நீ அருளிய ஆசி பாவத்தின் தண்டனையாலோ வெள்ளத்தாலோ எடுக்கப்படாமல் எப்பொழுதும் இணைபிரியா துணையாக இவர்களை நீ ஏற்படுத்துவீராக. தங்களுடைய முதுமையிலே நிலை வாழ்வையும் என்று இவர்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு நீ முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமை மடித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிற இந்த அமைதியையும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவரோடு நாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இச்செம்மறியின் விருந்து களைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறதும் எனது ஆன்மா நலமுடையும். டெரன்ஸ் சித்தார்த் நந்தினியோடு இருவரும் ஒரு புதிய குடும்பமாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். எனவே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பல நாட்களாகவே அவருடைய டெரன்ஸோடைய அப்பா அம்மா அடிக்கடி ஆஃபீஸ் வருவாங்க. அடிக்கடி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு வரணும், யார் எங்கேருந்து வரணும், அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் மிக அழகாக இந்த திருமணத்திற்காக அவர்கள் செய்திருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த திருவருட் சாதனம் என்னும் இந்த திருமண திருப்பலி, அதற்கு மீது அவர்கள் காட்டுகிற அந்த அன்பு அக்கறை, தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் தான் இந்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாகவே மேலோங்கி அவர்கள் வாழ வளர உறுதுணையாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த புதிய குடும்பத்தை உங்கள் அம்மா அப்பா எந்த அளவுக்கு உங்களை நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், குடும்பத்திலே நீங்கள் உயர்ந்து இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை எல்லாம் உங்கள் குடும்பத்தின் வழியாக ரெண்டு பேரும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமை நிறைவேற்றுவீர்கள். ஆகவே டெரன் சித்தார்த் நந்தினியுடைய அம்மா அப்பா உங்களுக்கு யாரு? அம்மா அப்பா. டெரன் சித்தார்த் அம்மா அப்பா நந்தினிக்கு யாரு? அம்மா அப்பா என்று நினைக்கும் போது மட்டும்தான் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் அவருடைய அம்மா அப்பாவை நம்முடைய அம்மா அப்பாவாக நினைக்கும் போது எந்தவித பிரச்சனைகளும் நம்முடைய குடும்பத்திலே ஒருபோதும் யாராலும் எவராலும் வருவதில்லை. அந்த உண்மையான அன்போடு உண்மையான மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழுங்கள். உங்கள் குடும்பம் உண்மையிலேயே ஆண்டோடைய ஆசீரால் நிலை பெற்றிருக்கும். ஆகவே நம் அனைவரும் கரவொலி எழுப்பி இரண்டு பிள்ளைகளையும் மனமாற நாம் வாழ்த்துவோம். இறைவன் கொடுத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம் அக்களிப்போம். திருச்சபையில் இவர்கள் திருக்குடும்பமாய் இல்லறம் என்னும் வாழ்வில் இணையும் நாள் இதுவே. இது இறைவனின் திட்டம். நன்றி நவிழும் வேளையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு
எங்கள் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மேன்மை மிகு பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இத்திருமண வார்த்தைப்பாடை நடத்தி மணமக்களுக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் வழங்கி கூடி ஜெபிக்கும் குடும்பம் திருக்குடும்பம், அந்த குடும்பமே அதுவே அஸ்திவாரம் என்ற ஜெபத்தின் வழியாக ரொம்ப ஃபாதர் அழகாக பிரசங்கம் வச்சாங்க. அப்படிப்பட்ட நம் பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜோசப் சாஜு அவர்களுக்கு எங்கள் உளம் கனிந்த நன்றிகள். இத்திருமண விழாவிற்கு வருகை புரிந்த மணமக்களுக்காக ஜெபித்த இரு வீட்டார், உற்றார், சுற்றார் மற்றும் நட்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றிகள். இதை இரு வீட்டார் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருப்பலி முடிந்தவுடன் ஏவிஎம் கார்டன் வில்லா வடபள்ளியில் நட இருக்கக்கூடிய திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசிர்வதித்து உறவின் விருந்தில் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருமணத்தா ஒன்றிணைக்கு திருவுளம் கொண்ட டெரன்ஸ் நந்தினி என்னும் இடையாகளே இரக்கத்தோடு நினைவு கூந்தருளும். உமதருளால் ஒருவர் மற்றவர் கூறி அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் என்றும் இவர்கள் வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி கொண்டாடுவோம். இன்றும் உள்ள தந்தையாக இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ள செய்வீராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் அருளும் உறவுகளிடமிருந்து ஆறுதல் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உங்கள் இருவருக்கும் ஆண்டவன் நல்ல உடல் உள்ள சூதை தந்து நிறைவான ஆசிரையும் அருளையும் உங்கள் மீது பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் தூய பாத்திமா அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அன்பில் அவன் சேர்த்த இதை மனிதரை வெறுக்காதே.
காதல் என் கவிய நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனானே நீயே வெண்பனியே தீயின் சுவையும் நீயே உன்னில் மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் சரியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் சரியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா உன் காதின் ஓரம் நான் வரைவேன் காதல் கவிதை துடுப்பாக மாறுவேன் உன் கரையை தாண்டுவேன் அடி ராட்சசியே கூற்றம் காணலே உன் மறைவுகளும் முத்தம் கேட்கிறதே ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே உன்னிடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா கணம் கொதிகலனாக தவறுகளின் சரியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா விடு என்று உதடுகள் தான் கென்ற உன்னை கொள்சி தீருமோ ஆசையே முடிவுரையெல்லாம் முத்தங்களாய் மாற கடிகார முட்களும் நானுமே ஒரு வேதியியல் மாற்றம் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா கணம் கொதிகலனாக தவறுகளின் சரியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் சரியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே ஓ ஒரு 1000 வானவில்ல
காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட வேலையாட்டு பேச்சுல வேச ஊசி ஏத்துற நீலேசா பார்க்க மின்னல் கொட்டிடுதே ஒளி பாஞ்சவோ மோகம் மனசோட மோதுதே நீ பேசும் பேச்சு ஐயோ அள்ளிடுதே என்னென்னவோ உன்கிட்ட சொல்லவும் தோணுதடா காதல் வந்தே சட்டுன்னு சல்லட போடுதடா நடு நெஞ்சில உன்னோட வாசம் என்ன ஏதேதோ பண்ணுதடி தாங்காத சந்தோஷம் நான் என்ன செய்வேன் புள்ள கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே ஓ, ஒரு 1000 வானவில்ல ஓ பூவிழி காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே நூலறிந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கூடினால் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாறுமே
வந்தால் அழகாய் என் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ? உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. கதை போமா கதை போமா கதை போமா. திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா தனனம் 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 தனதரி நிரகாரா. திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா தனனம் 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 தனதரி நிரகாரா. தனனம் 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 தனதரி நிரகாரா. கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான், பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான். இருப்பா நீ இவள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேளத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ. மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம். பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே, ஓஹோ தேவையில்லை இனி காரணமே. கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான், இது காதல் கொண்டாட்டம்.
விரட்டாம விரட்டுறியே நீ, துரத்தாம துரத்துறியே. தெருவெல்லாம் திரிஞ்சேனே நான், உன்னை தேடி தொலைஞ்சேனடி. மிரட்டாம மிரட்டுறியே நீ, கடத்தாம கடத்துறியே. வெறப்பாக அலைஞ்சாலும் நினைப்பாத்தா அலைஞ்சேனடி. நீ வேணும் நான் வாழ, நீ வேணும் கண்மூட. வருவேனே உயிரை தருவேனே எனக்கெல்லாம் அடியே. இனி நீதான், நீ வேணும் நான் வாழ, நீ வேணும் கண்மூட. வருவேனே உயிரை தருவேனே எனக்கெல்லாம் அன்பே. இனி நீதான். அடங்கா ஏக்கம் என்னை தாக்கும் போது அடி நெஞ்சல் இடி மின்னல்லாச்சே. தொடங்கா காதல் தொடங்கா முகவரியை தந்தேனே, என் தூக்கம் போச்சே. விரல் நீங்கி எங்கேயும் போகாதே நீ, பார்வையாலே மெல்ல ஏறுகிறாயே. நீ வேணும் நான் வாழ, நீ வேணும் கண்மூட. வருவேனே உயிரை தருவேனே எனக்கெல்லாம் அன்பே. நீதானே, விரட்டாம விரட்டுறியே நீ, துரத்தாம துரத்துறியே. தெருவெல்லாம் திரிஞ்சேனே நான், உன்னை தேடி தொலைஞ்சேனே. ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே, அதிரும் பறையாய் இதயம் ஆடுதே. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன், காந்துறேன். கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடகாக்கிற தேக்குறேன்